உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அரசியல் விமர்சகர் கலை இணைந்திருக்கிறார். கலை, திமுக கூட்டணியில் சலசலப்பு, நெல்லிக்காய் மூட்டை அப்படிலாம் அதிமுக விமர்சித்து வந்தது. ஏதோ சலசலப்பு இருந்தாலும் அதை இப்போ அமர்ந்து பேச தொடங்கி விட்டார்கள். உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். இந்த சந்திப்பு ஒரு பூச்சி முழுகிற வேலை தாங்க. இது விசிக கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரையில திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அவங்க திமுக மேல பெரிய அதிருப்தி அடைஞ்சது மதுவிலக்கு பிரச்சனையில கிடையாது. மதுவிலக்கு என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமற்ற ஒன்று. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி செக்ஷன் 47ல அது ஸ்டேட் இஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ப்ரொஹிபிஷனை நாடு முழுவதும் கொண்டு வர்றது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்னா அது உடனே செய்ய வேண்டிய காரியம் அல்ல, காலக்கெடுவில் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது அவ்வளவுதான். அதுல பொறுப்பு ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. அதனால மத்திய அரசாங்கம் இப்ப அதை நோக்கி போகல, நகரல. அதனால செக்ஷன் 47 அமலாகிறதுக்கான வாய்ப்பே இப்போதைக்கு இல்லை. இன்னொன்னு, மாநில அளவுல தான் மது விலக்கு இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தா ப்ரொஹிபிஷன் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட் தான் வருது. அதனுடைய வருமானமும் ஸ்டேட்டுக்கு தான் வருது. அது ஜிஎஸ்டிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதனால ப்ரொஹிபிஷனை கொண்டு வர்றதுக்கு ஸ்டேட்டுக்கு ரைட் இருக்குது. அது பல மாநிலங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு விரும்பினா செய்யலாம், நாங்கள் செய்வோம்னு 2016 சொன்ன திமுக 2021 சொல்லல. அதே மாதிரி 2017 அவங்க சசி பெருமாள் இறந்தப்ப அதிமுக எல்லா கடைகளையும் மூடணும்னு சொல்லி அந்த போராட்டத்துல களத்துல இறங்கினவங்க மற்றவங்களோட இணைந்து. அதுக்கு பின்னாடி 2021 அந்த பாலிசியை கைவிட்டாங்க. அது படிப்படியா மூடுவோம் சொன்னாங்க. கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க, டாஸ்மாக் தான் காரணம் சொல்லி நாங்க திமுக கிடையாது அப்படின்னு பாக்குறீங்க. அப்ப பிரச்சனை எது? ஏன் திருமாவுடைய பேச்சு அதிகாரத்தை ஏன் கேக்குறீங்க? குட் கொஸ்டின். அதாவது என்ன பிரச்சனைனா, திமுக பாஜக நோக்கி நகர்கிறது என்ற ஐயம் விசிக வந்துருச்சு. இந்த திமுக கூட்டணி கட்சிகள்ல முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த பாஜகவுக்கு RSSக்கு எதிரான சனாதன தர்மத்துக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சமூகம் பின்னோக்கி போனதுக்கு காரணம் அந்த சனாதன தர்மம், மனு தர்மம் அவங்க கண்டிப்பா நம்புறாங்க. அதனால அதை எதிராக அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அந்த உறுதி திமுக கொலைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பாஜக நோக்கி நகர்றாங்க. 2026 தோல்வி அடைஞ்சா சட்டமன்ற தேர்தலில் அவங்க மத்திய ஆட்சியில பங்கு பெற்று அதை நோக்கி நகர்வாங்க என்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்தாச்சு. அதுதான் மெயின் ரீசன். திமுகவே தெளிவுபடுத்திருச்சு. இது கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டது மத்திய அரசு செய்ய வேண்டியது, அதனால செஞ்சாங்க. அதற்கும் கூட்டணிக்கோ ஆட்சிக்கோ எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு திமுக தெளிவுபடுத்திருச்சு. அதெல்லாம் திமுக சொன்னது மாத்தி மாத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அவங்க இது மாநில அரசு விழா இல்ல, மத்திய அரசு நடத்துற விழான்னு சொன்னாங்க. பிறகு மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல மாநில அரசு நடத்துற விழான்னு சொன்னாங்க. ஏதோ மாத்தி மாத்தி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவங்க பல்வேறு வகையான கருத்துக்களை முன் வச்சாங்க. அதே அவங்க மேல ஒரு சந்தேகத்தை கிளப்பிச்சு. இல்ல, திமுகவுக்கும் தெரியும் தானே திரு கலை. இப்போ பாஜகவோட உறவுக்கு போறாங்க அப்படின்னா விசிக இருக்காது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காது, காங்கிரஸ் இருக்காது, ஒரு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த ரிஸ்க் திமுக எடுக்குமா? ரிஸ்க் எடுக்கல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதனாலதான் அவங்க பாஜகவோட உறவை அவங்க மறைமுகமா வச்சுக்கிறாங்க. வெளிப்படையா பாஜக எதிர்க்கிற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. நீங்க விசிக ரொம்ப அதிருப்தி அடைஞ்ச எந்த விஷயத்துலன்னா, இவங்க பழனியில முருகனுக்கு காவடி தூக்கும் போது அவங்க ரொம்ப அதை பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுக்கு தெரியுது இந்த இந்து வாக்குகளை 10% குறைஞ்சிச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி. அந்த 10% பாஜக எங்க போச்சு? பாஜகவுக்கு தான் போயிருக்கு, வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா கையில் எடுத்து அந்த இந்துக்கள் வாக்குகளை பாஜக முழுமையா தள்ளிட்டு போக விடாம இந்துக்கள் வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான முயற்சிகள்ல திமுக தொடர்ந்து இறங்கி இருக்கு. அதனுடைய ஒரு படிதான் இந்த பழனியில காவடி தூக்குனது. அதனால அவங்க இப்ப
அந்த மாநாடு ஏதோ சொல்லுங்க, காவடி தூக்கலையா தூக்கியிருப்பாங்க. அதனால அந்த அந்த விஷயத்துல பிசிகாக்கு ஒரு அவங்க மேல சாஃப்ட் இந்துத்துவா, இந்துக்களை அணுகுவது, மதசார்பற்ற கோட்பாட்டை முழுமையாக கைவிடுவது போன்ற நகர்வுகள் திமுகவிடம் இருக்கிறது என்று அவர்கள் கருதுவதுதான் எனக்கு தெரிஞ்சு முற்றிலுமான முரண்பாடு. இது அதிமுக கொண்டு வந்து சேர்க்குமா விசிகாவை, அப்படி நம்புறீங்களா? அது வேற விஷயம். அவங்க அதிமுக அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த போது அவங்க மேல சந்தேகம் இருந்துச்சு, விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த இடத்துல திமுக இருக்குது. அதிமுக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுச்சு, அந்த இடத்துல திமுக போய் உட்காந்துருச்சு. அதிமுக அதுல உறுதியா இருக்குன்னு நம்பிக்கை விசிகாவுக்கு வந்துச்சுன்னா அவங்க நிச்சயமா பாஜக எதிர்ப்பு அணியை அதிமுக தலைமையில கட்டுவதற்கு முயற்சிப்பாங்க. மேற்கொண்டு அவங்க சொந்த அஜெண்டா பலது இருக்கும். எத்தனை சீட்டு, பொது தொகுதியில போட்டி, இந்த மாதிரியான சொந்த அஜெண்டாக்களுக்கு அங்கே இடம் இருக்கும்னா அங்க அதுவும் ஒரு காரணமா இருக்கும். அது இப்ப தீர்மானிக்காது, தேர்தல் நேரத்துல தீர்மானிக்கிற விஷயம். இப்ப தீர்மானிக்கிற விஷயம் சாஃப்ட் இந்துத்துவாவை திமுக கையில் எடுத்திருக்கின்றதுதான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.